தாயில்லையே உன்னை பாலூட்டி வளர்க்க நான் இல்லையே பாலூட்டி வளர்க்க தாளாட்டி வளர்க்க தாயும் இல்லை ஊட்டி வளர்க்க நானும் இல்லை உன்னை பால் ஊட்டி வளர்க்க
அம்மா காத்தடிச்சா பத்தி பத்தி வரத்தீங்க காத்தடிச்சா பத்தி பத்தி வரத்தீங்க சாமி கண்ண குத்து மண்ணி பால் ஊட்டி காத்தடிச்சால் நோகுமில்லை பொத்தி பொத்தி வளர்த்தீங்க கருப்பசாமி கண்ண குத்தி மின்னி சோறூட்டி வளர்த்தீங்க காத்தடிச்சா முன்னே பொத்தி பொத்தி வரத்தீங்க கண்ண குத்து மண்ணி பால் ஊட்டி வரத்தீங்க ஊரு கட்டி பட்டுடு பெட்டி சுத்தி சுத்தி போட்டீங்க ஊரு கட்டி பட்டுடு பெட்டி சுத்தி போட்டீங்க கடங்காரனா பொறந்ததுங்க பார்த்து பார்த்து நின்றீங்க அந்த ஒரு ஜென்மத்தில் என் புள்ளைய பிறக்கணும். உங்க கிட்ட பட்ட கடனை ஞாபகம் அடுத்த ஒரு சென்மத்திலே நீங்க என் புள்ளையா பொறக்கணும் உங்க கிட்ட பட்ட கடனை நான் வந்து அடைக்கணும் காத்தடிச்சா நோகுமில்லை பொத்தி பொத்தி வளர்த்தீங்க கருப்பசாமி கண்ண குத்தி மின்னி சோறுட்டி வளர்த்தீங்க
அம்மா, நீ உயிரோடு இருக்கும் போதே இந்த பாவி உனக்கு இப்பேற்பட்ட கதி செய்ய வேண்டுமா தாயே? இந்த உலகத்திலே எந்த ஒரு பெண் பிள்ளைக்கு ஆண் பிள்ளைக்கு இப்பேற்பட்ட கதி வந்து நேரக்கூடாதும்மா. அம்மா அம்மா, ஆராரிரோ 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 ஆராரிரோ. இந்த நாட்டுக்கே ராஜாவான் நடந்தது. இந்த சதிகார தெய்வம் கதிக்கு ஆளாக்கி விட்டது. நீ பிறந்து வளர்ந்து எனக்கு பெருமையை தேடி தருவேன் நான் பெருமையா நினைத்தனடா. உன்னை பாடத்துல தள்ளிட்டனடா தள்ளிட்டனடா. கண்ணி அப்பா யானை படை கொண்டு சேனை பலவில் கால பிறந்தாயடா. யானை படை கொண்டு சேனை பல
அத்தையின் மகளை மனம் கொண்டு இளமை வழி கண்டி வாழ பிறந்தாயடா வாழ பிறந்தாயடா ஈதல் இசைப்பட வாழ்தல் அது வல்லது ஊதியம் இல்லை உயிர்க்கின்றான் வள்ளுவன். அந்த குரலுக்கேற்ப இன்னும் ஆரணி மாநகரிலே அருகாமையில் உள்ள சந்தன கொட்டாய். இன்னும் அடுத்த வாரம் அந்த ஊர் நாடகம் போறோம். நாடகம் தாமதம் இருக்காங்க, அவங்க வந்து பார்த்துட்டு பொழுது கிளம்பிட்டுருக்காங்க. இன்னும் சந்தன கொட்டாய் நகரத்தை சேர்ந்த இன்னும் நாட்டாண்மைதாரராக விளங்கக்கூடிய விஜய் ஓட்டல் உரிமையாளராக விளங்கக்கூடிய அசோகன் என்று சொல்லக்கூடிய கலைஞர் அடியனை பாராட்டி 201 ரூபாய் அன்பளிப்பு அளித்துள்ளார். அது மட்டுமல்லாது இதே மேலபூண்டி நகரத்திலே சேர்ந்த இன்னும் கோவிந்தன் என்று சொல்லக்கூடிய கலைஞர் இதோ மகாராணியுடன் நடிக்கக்கூடிய ஐயா எங்களது கலைக்குழுவின் ஆசாராக விளங்கக்கூடிய MK வெங்கடேசன் ஐயா அவர்களை பாராட்டி 51 ரூபாயும், அவருடைய பிள்ளை வேடம் நடிக்கக்கூடிய அஜித் அவர்களை பாராட்டி 51 ரூபாயும் அன்பளிப்பு அளித்துள்ளார்கள். அன்னார் அவர்களுக்கு மனமார்ந்த நன்றி தெரிவித்துள்ளோம். அது மட்டுமல்லாது இன்னும் பஞ்சம் லேட் சேர்வை, அது மட்டுமல்லாது பழனி தேவி வேலு முருகம்மாள் அனைவரும் ஒன்றாக இணைந்து எங்களது இனியார் நாடகத்தை பாராட்டி 101 ரூபாய் அன்பளிப்பு அளித்துள்ளார்கள். அன்னார் அவர்களுக்கு மனமார்ந்த நன்றி தெரிவித்துள்ளோம். நன்றி, வணக்கம். நாடகத்து வணக்கம். அப்பா டேய் உன் அப்பா நல்லவன்டா. அப்பா செய்து முடித்து விட்டேனப்பா. அழாதடா, அழாத. அப்பா நான் இருக்கும்போது எதுக்கு நீ கலக்கூடாது? அழாத. அப்பா முஸ்தியா, என்னுடைய உயிருக்காக நான் பயந்து அழகவில்லை அப்பா. இப்ப ஏற்பட்ட தாய்க்கும் தந்தைக்கும் மகனாக பிறந்து இப்ப ஏற்பட்ட தியாகத்தை செய்கிறேன் என்று பெருமைப்படுகிறேன் அப்பா, பெருமைப்படுகிறேன். இப்ப அப்ப நம்ம ஒதுக்குதுங்க. ஆனா நீ
ஒரு வார்த்தையை திருவாசமாக கொண்டு என்னோட வர சொன்னப்பார் போதும். வா போலாம், வா வா, வா, வா. அப்பா என்ன? கடைசியில இந்த பாவி உங்களுக்கு என்னுடைய தாய்க்கு நான் பிறந்ததுனால் கடைசியாக ஒரே ஒரு ஆசையப்பா. என்ன ஆசை? உன்னமாடே அப்பா வாங்க எவ்வளவு துடியா துடிச்சுக்கிறேன். சின்ன சிறு வயது முதல் ஈ கடிக்காமல் எரிவு கடிக்காமல் தோளிலும் மார்பிலும் தூக்கி போட்டு வளர்த்த என்னுடைய தாய் அவர்களுடைய கரத்தினால் ஒரு வாயாண்டு உண்ண விட்டு வருகிறேன் அப்பா. சேத்துப்பட்டு நகரத்தைச் சேர்ந்த இன்னும் மாணிக்கம் அமலா மற்றும் விப்பன் மேத்யூ மற்றும் இதே மேலபூண்டி நகரத்தைச் சேர்ந்த இன்னும் காந்தராஜ் பாக்கியலட்சுமி இன்னும் ஐயா மகாராணி நடிக்கக்கூடிய ஐயா வெங்கடேசன் ஐயா அவர்களை பாராட்டி 501 ரூபாய் அன்பளிப்பு அளித்த உள்ளவங்களுக்கு எங்களது கலைக்குழு சார்பாக மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். நன்றி, வணக்கம். தெரியும் ஒரு பொம்பளை எனக்கு ஒரு 10 ரூபா கொடுக்குறீங்களா? மகனே, எனக்காக உயிரையே கொடுக்க போறேன். உனக்கு ஒருவேளை சாப்பாடு தான் கொடுக்க மாட்டேன். சாப்பாடு கொடுக்காத அந்த அளவுக்கு மகா பாவியா நானு. உலகத்தில் மனிதனாக பிறந்தால் ஆசைப்படக்கூடாத ஒரே பொருள் எதிரானா பொன் பொருள் சொல்லுவாங்க. சைலண்ட். ஆனா நீ என்ன என்கிட்ட பொன் பொருள் கேட்டியா இல்ல என் உயிரை கொடுன்னு கேட்டியா? இல்லப்பா. ஒருவேளை சாப்பாடு அந்த சாப்பாடு உங்க அம்மா கையால சாப்பிடணும். தேனி மாடு என் சாப்பாடு கம்ப்ளீட் உனக்கு எதுக்குல சாப்பாடு? எதுக்கு சாப்பாடு? நான் கேட்டனா சொன்னா சோறுன்னா மின்னக்கிறேன், சோர்த்துனா முன்ன வரேன். உண்டாச்சி நினைக்கிற பாரு முன்ன சாப்பாடு கம்ப்ளீட் பணம் கேட்டானா? என்னுடைய தாயினுடைய கருத்தால் வருவாய் அண்ணம் தானே கேட்டேன். சாவு சொல்ற துணை போறேன், சாவு சொல்ற துணை போறேன். நீ சாப்பிடுறப்பா சரி, நீ சாப்பிட்ட உடனே உன்னை வெட்டிடுறேன். அந்த சோறு சேரணுமா போதா? அந்த சாப்பாடு இருந்தா 4 குழந்தைக்கு போடுவோம்ல நானு. இன்னைக்கு அவன் சாப்பாடு அல்லாடி கணக்குறான்டா. இருக்கிற நிலத்துல பிளாட் போட்டு வித்துட்டு போயினுக்கிறான். நாளைக்கு வருங்கால சந்ததிக்கு என்னன்னா தெரியாதுக்குது. விவசாயத்தை பாருங்க, நான் பார்க்காத சோறு நினைக்கிறேன். ஏய் கொண்டாச்சி தொடுத்தா எதை பேசுகிறேன்? வண்டி எதை ஷாரு 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 ஷாருன்றான். ஏன் என்ன பாரு மின்ன வாங்கிக்கிறான். பக்கத்துல பட்டுக்கிற ஏன் பாரு மின்ன ஒரு சாப்பாடு சாப்பிடலடா பாயுது. ஒண்ணுமோ நான் கொலை பண்ணேன். ஏண்டா சாப்பாடு சோறு ஒரு சோறு எல்லாத்துக்கும் இருக்கணும். வயிற்று போகுது காரம் போச்சு கச்சா ஒரு காலையில் இப்படிதான் போடுவோம் ஆகட்டும். நான் ஊர்ல சோறு போட்டு போறேன். என்ன பிரியா எப்படி போடுவியோ இப்படிதான் போடுவோம் ஆகட்டும். ஏய் ஏதோ அவன் கரம எடுக்க அவங்க கோலையை பொழக்க தீடினா முன்ன நினைக்கிறான். மொத்த தீடினாக்கா சோறு சோறுனா பாரு முன்ன ஃபர்ஸ்ட் அளவு தான் படாடி. சாம்பார் ரெடி படி. உன் மகன் கேட்டான் பாரு சாவு சோறு. அந்த சாவு சோத்தை போடு, அந்த கம்யூனிட்டி சாவட்டும். அவன் எப்படா சாவான் தான் நானும் எதிர்பார்த்துக்கிறேன். அவன் சாவணும், நான் அன்னைய பார்க்கணும். போடு விடு போடு. கையால ஒரு பிடி சோறு விட்டு விட்டு போயிரு சொல்றியடா.
நான் கொடுக்கிற சாப்பாடு தான் அவனுக்கு கடைசி சாப்பாடாடா. இதோட உயிர் பாப்பா செல்லம். கண்ணே ராஜா கண்ணே உனை பிரிய கலங்குதடா என் உள்ள இந்த மண்ணில் உனை பிரிந்து வாழ்வேனோ நான் தனியே தனியே தனியே. பசியோதிகம் என்று பல தடவை கெஞ்சுவாயே இந்த பாரில் உனை பிரிந்து இருப்பேனா நான் தனியே மகனே மகனே. உயிர் போவதுக்குள்ளே உயிர் போனா போதுமா? ஐயோ உனக்கு பார்த்து நான் உயிர் எடுக்க கூடாதுப்பா. கண்ணே மகனே ராஜா ஐயோ அன்னமிட்ட கைகளுக்கு அன்பு செய்த கண்களுக்கு மகனே உள்ளமில்லை மகனே உள்ளமில்லை மகனே. அன்னமிட்ட கைகளுக்கு
காவலுக்காக அன்னமிட்ட கைகளுக்கு அன்பு செய்த கண்களுக்கு உன்னை விட்டு போவதற்கு உள்ளமில்லை மகனே, உள்ளமில்லை மகனே, உள்ளமில்லை மகனே. ஆச்சாடா சரியாச்சா உங்களுக்கு போல ஆரம்பிச்சா வா இனினா மின்னகறானாப்பா டேயாராவா பாருங்க நீ என்ன செய்ய போறீங்க ஒரு வாதல் போட்டுக்கலாம். டேய் கோபாலயா வாடா சின்ன பையன் கூடுங்க யார் சின்ன பையன் சின்ன பையனை கூப்பிடாதீங்க நான் வரேன் வெட்டி போடுவேன் டேய் இவன் ஆயில் முடிச்சு போச்சு ஆமாங்க. இதுக்கு அப்புறம் இவன் எதை கேட்டாலும் கொடுக்க கூடாது வாடா பலி போலாம் இத பாருங்க தேவையில்லை ஏன் பசுவை கொண்டாலும் பாவம் சிசுவை கொண்டாலும் பாவம் என் பிள்ளையை கொன்று நீங்க எங்க பாவத்தை தெரிக்கிறீங்க அதனால பெத்தவள் நான் 300 நாட்கள் சுமந்து பெத்த பாவி நான் என் கருத்தாலே என் பிள்ளையை வெட்டிடுறேன் என்னோட போட்ட பழி ஆனா நீங்க இந்த நாட்டை ஆள பிறந்தவர் இந்த கோட்டை ஆள பிறந்தவர் இந்த மக்களை ஆள பிறந்தவர் நீ பாவத்தை தெரிக்காதீங்க பெற்றவளையே நானே வெட்டிடுறேங்க என் கருத்துல கத்தி கொடுங்க நான் வெட்டி தள்ளிடுறேன் குழந்தை உலகத்துல எந்த புள்ள சொல்லுவான் எந்த தாய் சொல்லுவாடா ஆமாங்க தாய் உயிரோடு இருக்கும் போது புள்ள கொல்லி போடுறான் ஆமாங்க புள்ளைய வெட்டி நீ பழி ஏத்துக்காத ஆமாங்க புள்ளைய நானே வெட்டிடுறேன் ஆமாங்க நானே வெட்டிடுறேன் புள்ளைய நானே வெட்டிடுறேன்னு டேய் ஐயா பொம்பளை பேச்சு குடிகார பேச்சு போய்தான் போச்சு ஆமா ஆனா பொம்பளை சொன்னா அப்படியே போச்சு இவன் எதுக்கு கேக்குறான்னு எனக்கு தெரியும் என்ன காரணம் ஐயா உலகத்தில் பசுவை கொன்றால பாவம் சிசுவை கொன்றால பாவம் ஆமாங்க அந்த பாவத்தை நான் ஏத்துக்கூடாதான் ஏத்துக்கூடாது அது நல்ல கருத்து ஒத்துக்கிறேன் ஆனா கத்தி கேக்குறாளே ஏற்கனவே சொல்லிட்டா நீ செத்தாலும் பரவாயில்ல நான் தாலி அர்த்தாலும் பரவாயில்ல அப்படின்னு ஒரு வார்த்தை சொல்லிக்கிறான் ஆமா அம்மால இந்த கத்திய வாங்கி புள்ளைய வெட்டு என்ன குத்திட்டாள்னாக்கா நீ சேர்த்து போட்டு போடுவ நான் எங்க போறது நீ சேர்த்து போட்டு போடுவ இல்லப்பா செங்கல்பட்டு போவேன் இல்ல செத்துருவேன் நான் செத்துருவேன் உஷாரா இருக்கணும் என்ன பொம்பளையும் டேய் உலகத்துல யாரு வேணாலும் நம்புவேன் என்ன ஆமா என்ன பெத்த தாயா இருந்தா கூட சரி பொட்டிச்சு மட்டும் நம்பவே மாட்டேன் நம்ப கூடாது அப்பேற்பட்ட ஆள் நான் எப்பவுமே என்னுடைய பாதுகாப்பு நான் உஷாரா இருப்பேன் இல்லையா ஆமாங்க என்ன இன்னைக்கு புள்ளைய வெட்டனு கட்சி கேக்குறா நான் செத்தாலும் பரவாயில்ல என்ன குத்திட்டாங்க செஞ்சால செய்வா எப்படியா மதுரை எரித்தால் கண்ணகி கணவனை கொடியில் சுமந்தால் நலாயினி நலாயினி கட்டிய கணவனுக்காக எவனிடம் வாதாடினால் சாவித்திரி சாவித்திரி அப்படி பத்தினி பெண்கள் பிறந்த இந்த நாட்டில் என் மனைவி பிறந்தால் எனக்கு எங்க போறா ஒண்ணுத்துக்கும் போக கூடாது ஒண்ணுக்கும் போக கூடாது அப்படியே உட்காரு அப்படி இருக்கும் போது பெற்ற மகனை பெற்றன்னு சொல்றான் இவனை நம்ப முடியாது இவ யாழு ஜாலி ஜக ஜாலி நீலி அங்க ஏல சரி நம்ம ஏன் பாவத்தை ஏத்துக்கணும் அதானே புள்ளி அவளே வெட்டுறான் டேய் அம்மா வெட்டுற வரைக்கும் அமைதியா இருக்கணும் பேசக்கூடாது இல்லைன்னா நான் வெட்டிக்குவோம் உன்னை நான் அப்படி அப்படி ஏய் கணவனுக்கு பார்ப்பேனா பிள்ளைக்கு பார்ப்பேனா என் தொப்பல் கூட ஒரு பார்ப்பேனா என் தாலியை பார்ப்பேனா நான் யாருக்காக வாழ்வேன் ராஜா நிறைவேற்ற